தமிழ் திரையுலகில டாப் கியர்ல போய்கிட்டு இருக்கிற இயக்குனர் யாருன்னா அது லோகேஷ் கனகராஜ் தான். மாநகரம் தொடங்கி லியோ வரைக்கும் தொடர்ச்சியா 5 பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்த லோகேஷ் அடுத்ததா ரஜினிகாந்த் நடிக்க இருக்கிற தலைவர் 171 படத்தை இயக்க இருக்காரு. இந்த படம் மூலமாக ரஜினியும் லோகேஷ் கனகராஜும் முதன்முறையாக இணைந்து பணியாற்ற இருக்காங்க. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்குது. விக்ரம் படத்தின் மூலமாக லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ரொம்பவே பாப்புலர் ஆயிடுச்சு. இதனால லியோ படத்திலையும் அதை பயன்படுத்தி இருந்தாரு லோகேஷ். இதனால தலைவர் 171 படத்தையும் தன்னோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல கொண்டு வருவாரா லோகேஷ்ங்கிற எதிர்பார்ப்பு நிலவிட்டு வருது. அண்மையில் இது குறித்து விளக்கம் அளித்த லோகேஷ் கண்டிப்பா இந்த படம் எல்சியூல இருக்காதுன்னு தெரிவிச்சிருக்காரு. தலைவர் 171 படத்தோட டைட்டில் குறித்த அறிவிப்பு தற்பொழுது வெளியாகி இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு செம மிரட்டலா உருவாகி இருக்கு. ரஜினியை வச்சு படக்குழு தெரிக்க விட்டுருக்கு. 80 வருட திரையுலகில இல்லாத அளவுக்கு செம ரீச் ஆகி இருக்கு. இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகளை கடந்த ஆண்டே தொடங்கி இருந்தாரு லோகேஷ். படத்தோட ஷூட்டிங் முதல்ல ஏப்ரல்ல தொடங்க இருக்கிறதாக சொல்லப்பட்டது. ஆனா ஸ்கிரிப்ட் வேலைகளை முடிக்க 5-6 மாதங்கள் எடுத்துக்கொண்ட காரணத்தினால ஷூட்டிங் ஜூன் மாதத்துல தொடங்க இருக்கிறதாக லோகேஷ் தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் படக்குழுவினர் வெளியிட்டிருந்தாங்க.